எங்களுக்கு எல்லாமே இந்த காடும் மலையும் தேயிலையும் தான். எங்கள் தாத்தா இங்கே கூலியாக வந்து காட்டை திருத்தி இந்த இடத்த உருவாக்குனார். இன்னைக்கு ஏன் புள்ள டிகிரி முடிச்சு இங்கே எல்லாமே நம்பர் தான். காடு, வீடு, மனுஷன்னு எல்லாமே. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூலிக்கான நம்பர். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓட்டுக்கான நம்பர். மிஸ்டர் பால்துறை. மிஸ்டர் பால்துறையா? மிஸ்டர் பி பால்துறை, நம்பர் 986. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு 2024 மே மாதம்தான் தெரிஞ்சது. அடுத்த 2 மாதத்துக்குள்ள எங்கள் முன்னோர்கள் உருவாக்கின நாங்கள் வாழ்கின்ற இந்த இடத்துல இருந்து எங்களை வெளியே போக சொன்னபோது தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் மலையின் ஒரு பகுதியாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இது 1700களில் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னரான சேரன் மார்த்தாண்டவர்மன் கட்டுப்பாட்டில் இருந்தது. சேரன் மார்த்தாண்டவர்மனின் மரணத்தை அடுத்து அரியணையை 8 வீட்டு பிள்ளைமார்கள் குழு கைப்பற்றுகிறது. அப்போது ராணி உமையம்மாள் குழந்தையாக இருந்த தன்னுடைய இளவரசனுடன் காட்டுக்குள் தலைமறைவாகிறார். அங்கு கிடைத்த சிங்கம்பட்டி ஜமீனின் நட்பின் மூலம் போர் வித்தைகளை கற்றுக்கொண்ட இளவரசர் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து ஜமீன் உதவியுடன் மீண்டும் அரியணையை கைப்பற்றுகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜமீனின் வாரிசு இந்த போரில் கொல்லப்படுகிறார். அதற்கு ஈடாக இளவரசர் வசமிருந்த மலைப்பகுதியில் 74,000 ஏக்கர் நிலப்பகுதி ஜமீனுக்கு வழங்கப்பட்டது. 2 நூற்றாண்டுகள் கழித்து 1919 அக்டோபர் 15 அப்போதைய சிங்கம்பட்டி ஜமீனின் மகன் ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கொள்கிறார். அந்த வழக்கிலிருந்து அவரை மீட்க மிகப்பெரிய தொகையை செலவு செய்தார் ஜமீன். அந்த தொகையை ஈடு செய்வதற்காக அப்போது தன்னிடம் இருந்த 74,000 ஏக்கர் நிலத்தில் 8,734 ஏக்கர் நிலத்தை ஏக்கருக்கு 35 ரூபாய் என்ற அடிப்படையில் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு பிபிடிசி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு 1927 ஆண்டு வழங்குகிறார் சிங்கம்பட்டி ஜமீன். அதனைத் தொடர்ந்து 1929 ஆண்டு பிப்ரவரி 12 குத்தகைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அன்றிலிருந்து குத்தகை நிலமான 8,734 ஏக்கர் மலைப்பகுதியும் பிபிடிசி என்ற தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. திருநெல்வேலி நகரிலிருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அணையிலிருந்து மேல் நோக்கி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கப்படுகிறது. அங்கிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்தடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி போன்ற 5 எஸ்டேட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்காக அப்போதைய திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். மேலும் 1900களின் பிற்பகுதியில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய மக்களும் தோட்டத் தொழிலாளர்களாக கங்காணிகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதில் பெரும்பாலும் நிலமற்ற மற்றும் சாதிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பட்டியலின மக்களும் வறுமையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்த மக்களும் இருந்தார்கள். மிகப்பெரிய மலைக்காடுகளை அழித்து அங்கு காஃபி, ஏலக்காய், தேயிலை போன்ற தோட்டங்களை உருவாக்கினார்கள்.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 ரயத்து வாரி ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்தபோது ஜமீன்களின் நிலத்தை அரசு எடுத்துக் கொள்கின்றது. அதன்பின் 1958 ஆண்டு ஏற்கனவே உள்ள குத்தகை ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்து அரசுடன் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்றது பிபிடிசி நிறுவனம். 1976 ஆண்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டு 1978 ஆண்டு மக்கள் குடியிருக்கும் மாஞ்சோலை உட்பட அகஸ்தியர் மலைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும் காப்புக்காடாக அறிவிக்கப்படுகிறது. அதனை எதிர்த்து பிபிடிசி நிறுவனம் உச்சநீதிமன்றம் வரை 40 ஆண்டுகள் சட்ட போராட்டத்தை மேற்கொண்டது. எனினும் 2018 ஆண்டு வெளியான தீர்ப்பின்படி மக்கள் வாழும் பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளும் காப்புக்காடு என்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அரசு இதழிலும் தீர்ப்பு குறித்த செய்தி வெளியிடப்பட்டது. மலைகளில் பாதைகள் உருவாக்குறது காட்டு யானைகள் இருக்குல்ல, வெயில் காலத்தை விட்டு மழை காலத்துக்கும் ஒரு மலைக்கு மலை போகும். அப்படி அந்த முன்னோர்கள் அந்த யானை நடந்து போன இதை வச்சு தான் போயிருக்காங்க. நான் 1942 எங்கள் அப்பா ஊருக்கு வரும்போது நான் அவங்களோட ஊருக்கு வந்துட்டேன். பிரிட்டிஷ்காரங்க 2 பேர், சைமன் ஸ்லேடன், இந்த 2 பேர் ஒத்தேடி பாதையாகவே அந்த மலைக்கு மாஞ்சோலை மலைக்கு போகிறாங்க. ஆரம்ப காலத்தில் மாஞ்சோலையை சுத்தப்படுத்தும் போது கூப்பு கிடையாது, மாஞ்சோலையில் வெட்டப்பட்ட மரங்கள் கீழே வரவும் இல்லை. அன்றைக்கி ரோடு வசதி இல்லை, வண்டியும் கிடையாது. ஆனால் மரம் வெட்டும்போது வெட்டி சாயும் போது சாக்கிரதையாக நிற்கணும். அந்த மரம் இப்படியே வந்து ஆளை கொண்டாலும் கொண்ணும் அப்படின்னு கொண்டு இருக்கு. அப்படி நிறைய பேர் செத்துருக்கான். கூப்பு கான்ட்ராக்ட் எடுத்தவங்களே இன்ஜினியர் இந்த இடத்துல பாலம் கட்டணும், இந்த இடத்துல வங்கி வெட்டி எடுக்கணும், இந்த இடத்துல நிரப்பு இப்படி கொண்டு போகணும்னு அவங்க மூலமாக அந்த பாதையை ஒரு மேப்பு போடுவாங்க. மேப்பு போட்டு 2 கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன செடிகளை அடையாளத்துக்கு வெட்டி போட்டு வந்திருப்பாங்க. அடுத்து அந்த வெட்டி போட்ட இடத்த பார்த்து நாங்கள் பின்னாடி பிக்காசு, மம்பட்டி, அளவாங்கு, கூந்தாலி இதுகளை வச்சு தான் ரோடை வெட்டி மண்ணை மாற்றி நிரப்பு பண்ணிட்டு போவோம். காணு நிரப்பாக இருக்கிற இடத்துல கல்லை போட்டு மேவுவோம். இல்லை ரொம்ப கிடங்காய் இருக்கிற இடத்துல பாலம் கட்டுவோம். 4 தடி மரத்தை வெட்டுவோம், யானையை வச்சு இழுத்து கொண்டு வந்து அந்த காணுக்கு நேரம் போடுவோம். அதுக்கு மேலேயும் மரங்களை நிரப்பி அதுக்கு மேலே பொடி கம்புகளை வச்சு அடித்து அதுக்கு மேலே மண்ணள்ளி போடுவோம். அள்ளி போட்டாச்சுன்னா பாலம் ரெடி. திருச்சி அதை அந்த கொம்பு சப்பு சவரம் கும்பலாக போட்டு தீயை வச்சு கொளுத்துருது. புது காடு இன்றைக்கி உள்ளே போகிறோம்னா தெசமடைக்குன்னு ஒரு செடியே இருக்குது. அந்த தெசமடைக்கு செடி நம்ம மேலே அடித்து அதை லேசாக முகர்ந்துட்டோம்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வருவோம். நம்ம வெளியில் வந்த பாதை தெரியாது. நமக்கு ஓர்மை தட்டி நமக்கு நாமே ஒன் பாத்ரூம் இருந்து கையில் பிடிச்சி முகத்தை கழுவணும். அதே மாதிரி செந்தட்டி வகை, அதில் ஒரு எண்ணெய் ஆனை செந்தட்டி, அந்த இலை பட்ட இடத்துல அப்படியே பொங்கிடும். நம்ம உடம்பு மட்டும் குத்தி எடுத்து ஜன்னி வாய் வழியே முறை வரக்கூடிய அளவுக்கு ஜன்னி வந்துடும். பிறகு எனக்கு நல்ல பிராயம் ஆன பிற்பாடு 1950 நல்லா எனக்கு 20 வயசாச்சு. அப்புறம் என்னை கம்பெனியில் பதிஞ்சாங்க. அப்புறம் அன்றைக்கி சம்பளம் பொம்பளைக்கு 6 அணை, ஆம்பளைக்கு 8 அணை. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் காலத்தில் ஆண் பெண்ணுக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தான். பெண்களுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம வெட்டி போடுற கம்பு விறகுலாம் ஒதுக்க வைக்க, அந்த காடை நம்ம கூட இருந்து க்ளீன் பண்ண. ஆனால் அவங்களோட சூழலில் முடியாத நிலை வரும்போது தான் தொட்டில் கட்டி சமந்து போகும்போது படுத பாடும் வலியும். அதே மாதிரி பிரசவ நேரத்தில் டீ பிளான்ட்டுன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல்ல ஆரம்பித்தது கொய்னான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கொய்னான்னு சொல்லி இருமல் மருந்துக்கு யூஸ் பண்ணுறது கொய்னான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்து முடித்த உடனே காப்பி போட்டாங்க. ரப்போஸ்டா காப்பி, அரபி காப்பின்னு ஒரு காப்பியை கொண்டு போட்டாங்க. அப்போ நிறையா சோலைகள் இருந்தது. அப்புறம் இந்த காப்பியெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஏலக்காடெல்லாம் அழிச்சிட்டு அதை நல்ல காடை ஆக்கி அந்த அதெல்லாம் தேயிலை பயிர் எல்லா இடத்துலையும் போட்டோம். அது 8 நாளைக்கு ஒருக்க வருமானம் இல்லையா தேயிலை. ஏலக்காய் வருஷத்தில் ஒரு தரம் தானே வரும். அது மாதிரி இந்த காப்பி பழமும் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஆமாம், இது தேயிலை பயிர் போட்டாச்சு.
தேயிலை எஸ்டேட்டில் வந்து 12ஆம் காடுன்னு ஒரு காடை ஆரம்பித்தாங்க. நம்ம கோயில் இருக்க பேச்சியம்மன் கோயில்கிட்ட தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் 20ஆம் காடுன்னு கோயிலில் ஆரம்பித்தாங்க. குச்சி கூணி லயலுங்களை அடித்து குழி தோண்டி அப்படி தேயிலை பயிர்கள் அப்படி வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் விதை தான் கொண்டு போட்டிருக்காங்க. தேயிலை வந்து விதை. இப்போது கட்டிங் நாற்று. அந்த விதை போட்டு முளைச்சி அந்த தேயிலையை பருவப்படுத்தி எடுக்கணும்னா 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். தேயிலை மூடுகளை பெருசாக உருவாக்கினா தான் கொழுந்து நிறைய வரணும், வீதிப்படுத்தணும். முதல்ல சின்ன செடியாக இருக்கும், மறுபடியும் பெரிய செடி ஆக்கணும்ல. அது ஒரு 10 வருஷமாக அந்த செடியை தான் நட்டுருக்காங்க. அப்படியே அவ்வளவு க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, எவங்க போனாங்க அப்படின்லாம் கணக்கு சொல்ல முடியாது. 1930 ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகள் மாஞ்சோலை தான் முதல்ல பதப்படுத்தி சமப்படுத்தி அந்த பகுதியில் தேயிலை, காஃபி, ஏலக்காய்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மாஞ்சோலையில் நான் வேலையை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு மேலே ஒவ்வொரு இடமா மாஞ்சோலை முடிஞ்சு காக்காச்சி வரும். அதுக்கு அடுத்து 4 முக்குங்கிற ஊர், அப்புறம் ஊத்து, குதிரை வெட்டி, இது எல்லாமே 1945க்குள்ளே முடிச்சிடுறாங்க. 30 ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுக்குள்ளே எல்லா தேயிலை தோட்டமும் முழுமையாக முடிவுக்கு வந்துடுது. 5 எஸ்டேட்டையும் உருவாக்கிறாங்க இந்த பிபிடிசிங்கக்கூடிய ஒரு கம்பெனி. மலைப்பகுதியில் வேலை பார்க்குற மக்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அதில் வந்து உணவுப் பொருட்கள், தேவையான கட்டடம் கட்டுறதுக்கான மூலப்பொருட்கள்லாம் அந்த வண்டி பாதெல்லாம் ஒரு போயிருக்குது. முதல்ல டென்ட் அடித்து தங்க வச்சுருக்காங்க, தகரம் இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. குச்சில்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. சில நேரம் பெரியவங்க யாரும் மரணம் அடைஞ்சிட்டாலோ போய் அந்த ஈமச்சடங்கு செய்யக்கூட முடியாத காலகட்டம் அது. அப்போ அந்த காலத்தில் எஸ்டேட் ஆரம்பிக்க காலத்தில் வண்டி கிடையாது, நடந்து போயிட்டு நடந்து வரணும். அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு அதிகார தோரணையிலே வாழ்ந்துட்டாங்க. மேனேஜர் வராரு, ரைட்டர் வராருன்னா தலையில் இருக்க துண்டு கச்சத்துக்கு போகணும். மேனேஜரை துறன்னு தான் கூப்பிடணும். அப்புறம் ரைட்டுமார்களை ஐயான்னு தான் கூப்பிடணும். அப்படிச்சாலும் கூப்பிட்டு பழக்கம். ஆமாம். அப்புறம் சார், சீர் அப்படிலாம் அந்த காலத்தில் கூப்பிட முடியாது. பொம்பளைகள் வந்து ஒரு கங்காணி கூப்பிடுதாரு, மேனேஜர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு கூப்பிட்டா உடனே வரணும். அப்படி வரலை, எழுத்து நின்னா பாவடையை மேலே தூக்கிட்டு தொடையில் அடிக்குது, பெரம்பு வச்சு. நம்ம காலையில் வந்து பிரட்டில் போய் நிற்கணும், ஆணும் பண்ணி வரிசைக்கு நிற்கணும். அது ரைட்டு, நீ இந்த கடைக்கு போ, நீ இந்த கடைக்கு போகணும். அவர் காட்டுறவர்களுக்கு சொல்லி விட்டுறாரு. நம்ம வாங்க எஸ்டேட்டில் ஒரு தொழிற்சங்கம் உருவாக்குறாங்க. ஒரு பெரிய போராட்டத்தினுடைய விளைவாக தான் அந்த தொழிற்சங்கம் வருது. அந்த தொழிற்சங்கத்தில் ஈடுபட்ட நிறைய பேரை கைது பண்ணுறாங்க, எஸ்டேட்டுக்கு வெளியில் அனுப்புகிறாங்க, ஒரு இடத்துல சிறைக்கு அனுப்புகிறாங்க. அப்படி வந்து எஸ்டேட் வந்து ஒரு கேட் இப்பவும் இருக்கும். மாஞ்சோலைக்கு முன்னாடி ஒரு எஸ்டேட் கேட்டுன்னு ஒரு கதவு போட்டிருப்பாங்க. அந்த கேட்டுக்கு வெளியில் வந்து போராட்டம் பண்ணவங்களையும் கேட்டுக்குள்ளே மக்களையும் இங்கிட்டு தாண்டி போனால் எஸ்டேட்டோ வெளியே அனுப்பிடணும். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துலேயும் பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே உள்ளூருக்குள்ளேயே பள்ளிக்கூடம் வச்சு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம் விட்டாங்க. அப்போ 6 வயசில் தான் பள்ளிக்கூடம் போகுது. 5 முடியும் போது என்ன ஆகுது, 11 வயசு ஆயிடுது. 11 வயசு ஆன உடனே இப்போ வீட்டில் தான் இருக்கணும், அரை ரேட்டுன்னு சொல்லி அந்த தேயிலை தோட்டத்தில் தான் வேலை பார்த்தது. அந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கிற 4 முக்கிய எஸ்டேட் பக்கத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கோதையாறு அணை மின் வசதிக்காக, மின்சார வசதிக்காக கோதையாறு அணை கட்டப்படுது. அந்த அணைக்கான தளவாடங்கள், கச்சா பொருட்களை கொண்டு போகிறதுக்கு இந்த பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. அரசு தான் அந்த ரோட்டெல்லாம் விரித்து பசு போக்குவரத்து ஆரம்பித்தாங்க. அந்த கோதை டேம் தொடங்க போய் தான் இந்த பசு மாஞ்சோலையிலேருந்து 4 முக்குக்கு வந்தது. அரசு தேசியமயமாக்கி ஆக்குனாங்க பசு புறம். அந்த இதில் தான் எங்களுக்கு இந்த அரசு பசு ஓடிச்சு. பேருந்து வர்றதுக்கு முன்னாடி எஸ்டேட்டில் ஜீப்பு இருக்கும், இருசக்கர வாகனம் இருக்கும். ஆனால் தொழிலாளிகள் எந்த வாகனத்தையும் வச்சுருக்கக்கூடாது எஸ்டேட்டில். அப்படி தான் இருந்திருக்கு. அந்த நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு கூட தனியாக தான் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த டச்சும் இருக்காது. ஸ்டாஃப்மாருக்கும் லேபருக்கும் எந்த டச்சும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க பிரித்து அந்த காலத்தில் வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மணிமுத்தாறு செயின் கேட்லேருந்து 6 கிலோமீட்டர் மேலே உள்ள ரூக் ரோட்டில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த சாலை பிபிடிசி நிர்வாகத்தால் பராமரிக்கப்படுது, இது முழு உரிமை பிபிடிசி கம்பெனி தான் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே பிறந்த குழந்தை இங்கேயே தான் கம்பெனிக்கு நிர்வாகத்துக்கு தான் வேலை செய்யணும், பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான் வேலைக்கு போகணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பசு வரப்போய் இந்த நிலைமைகள்லாம் மாறிட்டு எங்கள் வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு இந்த இருக்க சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் நிவர்த்தியாக வாழ்ந்தோம்.
எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் படிப்பு கிடையாது, எங்கள் அம்மா அப்பா காலத்துலேயும் படிப்பு கிடையாது. முதல் ஜென்ரேஷன் நாங்கள் தான் படிப்பில். அந்த பேருந்துனால தான் கல்வி கிடைக்குது. கல்வி கிடைச்ச பிறகு தான் வெளியூரில் படித்து முடிக்கிறோம். படித்து முடித்து வேலைக்குலாம் வெளியில் வர முடிஞ்சிச்சு நிறைய பேர். அது வரைக்கும் என் பார்வையில் பார்த்தோன்னா அது ஒரு திறந்த வெளி சிறைன்னு தான் எஸ்டேட்டை நான் பார்ப்பேன். அது ஒரு திறந்த வெளி சிறை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆனால் அது எஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். எஸ்டேட் விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. பழைய அந்த காலத்தில் நாங்கள் பெரும்பாலும் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் ஊருக்கு போய் நல்லது கெட்டது துஷ்டிகளுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். 150 டிக்கெட்டு போட்டு வரும்போது அந்த 3 மடங்கிலலாம் ஏறாது. அப்போ உடனே மேலே இருக்கவன் இறங்கி போய் கல்லை போடு அப்படிம்பாங்க. உடனே டயர்களில் ஒரு கல்லை போட்டு பின்னாலே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10-20 பேரை இறங்க சொல்லிவிட்டு அடுத்து திரும்ப வண்டி மூவ் ஆன பிறகு திரும்ப ஏறுவோம். 4 பேர் இருந்தாலும் அந்த பக்கம் இடிச்சு தான் ஏறுவோம். 40 பேர் இருந்தாலும் இடிச்சு தான் ஏறுவோம். 250 பேர் தான் இடிச்சுக்கிட்டு தான் ஏறுவோம். எந்த கூட்டம் இருந்தாலும் லக்கேஜ் ஏற்றிடுவாங்க. மேலே ஒன்றும் வழியில்னா ஆளுகளை உள்ளே ஏற்றிட்டு டாப்பில் கூட ஏற்றிடுவாங்க. ஒரு நாள் பஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த 5 எஸ்டேட்லேயும் திருவிழா கோயில் கூட எல்லாமே மே மாதம் தான் நடக்கும். அப்போ எல்லா நாளும் கூட்டம். கிறிஸ்டின்காரங்களும் வருவாங்க, முஸ்லீம்காரங்களும் வருவாங்க. இதுக்கடுத்து எங்கள் இதில் இருக்கிறதுல எல்லா காஸ்ட்லேயுமே இந்துக்காரங்களும் இருப்பாங்க. எல்லாருமே ஒன்று போல் நடத்துவோம். இங்கே எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இன்னுமேலும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும். கலைஞர் சமத்துவபுரத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே இது வெள்ளைக்காரன் அறிமுகப்படுத்தின ஒரு சமத்துவபுரமாக தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. மக்கள் நிறைய நேரம் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 முக்கில் பார்த்தீங்கன்னா ட்ராலி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை கொண்டு வந்ததுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு 68. 3 இட்லி வேணும்னு போராட்டம் நடந்திருக்கு. தடுக்காரன் தெரிஞ்சால் போலீஸ் ஃபோன் போட்டான் கம்பெனி. டக்குன்னு போலீஸ் வந்துட்டு போலீஸ் வந்து பயந்துட்டாங்க மக்கள். வீட்டுக்கு ஓடிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க. நல்லா சின்ன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிஃபன் தரம் ஊற்றிட்டோம் 3 இட்லி. இந்த 3 இட்லி தான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு. 3 இட்லி அப்போ போகும்போது நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து 3 இட்லி டிஃபன். அந்த 3 இட்லி தான் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்குது. ஃபேக்ட்ரி இந்த ஸ்டாஃப் எல்லாம் அந்த ஆஃபீஸுக்குள்ளே வெளியே வர முடியாது. யூரின் போய் கிடமில்ல. டம்ளர் எப்படி சொல்லி ஊற்றுறாங்க சார்? டம்ளர் எப்படி சொல்லி ஊற்றுறோம்? அதுக்கு தான் இங்கே பாத்ரூமே கட்டினது உள்ள. அப்புறம் 1988 பார்த்தோன்னா வீட்டிலேருந்து தூரத்து காடு இருக்கும். 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமெல்லாம் காடு இருக்கும். அந்த காட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கு 33 நாள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 33 நாள் நடந்து 4 முக்கிய எஸ்டேட்டை மட்டும் லாக் அவுட் கதவடைப்பு செய்கிற அளவுக்கு அங்கே போராட்டம் பெருசாக போயிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மக்களே நடத்தியிருக்காங்க, வெளியிலேருந்து யாரும் வரல. இங்கே உள்ள வீடு பக்கங்களில் தோட்டங்கள் இருந்து அந்த தோட்டங்களை பயிர் வச்சு காய்கறி எல்லாம் உண்டாக்கி அதை வச்சு தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்க இருந்தோம். நிர்வாகம் அந்த மாடு வளர்க்கக்கூடாது, தோட்டம் வைக்கக்கூடாது, கோழி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கொட்டகை மாட்டு கொட்டகையெல்லாம் இடிக்க சொல்லிட்டாங்க. மாட்டெல்லாம் விற்க சொல்லிட்டாங்க. எந்த பொருளும் வைக்கக்கூடாது. நான்லாம் காக்காட்சியில் வேலை பார்க்கும்போது என்னை பதிஞ்சது காக்காட்சி. மாஞ்சோலையில் இருந்தேன். மாஞ்சோலையிலேருந்து மணிமுத்தார் 4 முக்கு பக்கத்தில் உள்ள மணிமுத்தாருக்கு அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கேன். எத்தனை வருஷம்? 7 வருஷம் நடந்து தான் வந்தேன். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி பாதை. மணிமுத்தார் டேம் வழியாக தான் மேலே ஏறணும், மணிமுத்தார் டேம் வழியாக தான் கீழே இறங்கணும். அப்போ எங்கள் தகவல்களை யாரும் வெளி உலகம் அறிஞ்சிக்கிட முடியாது. அதனால் இதை சாதகமாக படுத்திக்கிட்டு இதை சாதகமாக வச்சு தான் அந்த கம்பெனி 95 வருஷம் ஓடிச்சு. 1998 வருஷம் மாஞ்சோலையிலேருந்து கூலி உயர்வு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. 98 தான் கூலி உயர்வுங்கிற அடிப்படையில் வெளியிலேருந்து புதிய தமிழகம்னு ஒரு கட்சி எஸ்டேட்டுக்குள்ளே அவ்வளோ நாள் எழுத தெரிந்தாலும் நான் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் புதிய தமிழகம் போராட்டத்தின் மூலமாக கிடச்சிது. 14 வயசில் நான் கல்யாணம் முடிச்சு போனேன். 12 வயசில் நான் இங்கே வேலைக்கு ஆரம்பித்தேன். அன்னைக்கு எனக்கு 10 ரூபா சம்பளம், அப்பாவுக்கு 20 ரூபா சம்பளம். ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி எங்களுக்கு 56 ரூபாய் என்னமோ சம்பளம் இருந்தது. அப்படி அந்த ஸ்ட்ரைக்கில் அடிபட்டு ஜெயிலுக்கு போய் எல்லாம் வந்ததில் எங்களுக்கு 50 ரூபா பெனி வெட்டி சம்பளம் கிடச்சிது. 1998 செப்டம்பர் 4ஆம் தேதி நினைக்கிறேன் சரியா, மாஞ்சோலையில் காவல்துறை
ஒரு பெரிய லத்தி சார்ஜ் பண்ணி மக்களை அடித்து பயங்கரமாக பிரச்சனையாச்சு ஒரு போராட்டத்தில். ஆண்களெல்லாம் காட்டு பாதையாக குதிரொட்டி பாதையாக வெளியே போயிட்டாங்க. பெண்கள் மட்டும் இருக்காங்க, பாவம் சங்கடம், ஒன்றும் பண்ண முடியல. போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க முன்னின்னவங்களை ஊத்தி எஸ்டேட்டில் மட்டும் 76 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டாங்க வீடு வீடாக நைட்டு. அப்போ அந்த போக்குவரத்தை துண்டித்து பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது, பெருசான பிரச்சனையை காட்டக்கூடாதுங்க, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பஸ்ஸை நிறுத்தினாங்க. எந்த வாகனமே போகலைங்க. மாஞ்சோலை கேட் பூட்டப்பட்டுச்சு. அதற்காக அந்த நேரத்தில் எங்களை போன்றவர்கள்லாம் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரில் வர அந்த திரு தனவேல் அவர்களையும் அன்றைக்கி டிஐஜியாக இருந்த திரு ராஜேந்திர அவர்களையும் போய் பார்த்து உடனே எங்களுக்கு பஸ் விடுன்னு சொன்னோம். மறுத்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு கோரிக்கையை வலுவாக வச்சோம். ஒரு ஒரு வாரத்தில் 10 நாளில் பஸ்ஸை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கணும்ன்ட்டு எல்லாரும் ஆரோக்கியநாதபுரத்துக்கு போயிருந்தோம். அதில் எங்களை 700 பேரை மொத்தமாக அரெஸ்ட். என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுறாங்க, ஆளுங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் போயிருங்க, இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லி வெளியே தான் அனுப்பியிருக்கேன். என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருச்சிக்கு கொண்டு போனதில் 55 நாள் நாங்கள் இருந்தோம். அப்படியே 2வது நாங்களாம் வாரம்னு சொல்லி தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. டாக்டர் கூட போயிருக்காங்க. கடைசியில் அவர் போன பிறகு தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் இந்த நிலைமையில். 53வது நாள் போராட்டம் பண்ணதில் 18 பேர் உயிர் இழந்திருக்காங்க. நாங்கள் ஜெயிலில் இருந்ததுனால எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. மறுநாள் 53வது நாள் இது நடந்திருக்கு. 54வது நாள் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னு எல்லாருக்குமே நல்ல அன்னைக்கு அது வரைக்கும் சிரிப்பு விளையாட்டுமாக தான் இருந்தோம். அந்த 54வது நாள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். ஒரு நேரம் உணவும் சாப்பிடலை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெளியே ஆள் இருக்காங்க. யார் இறந்துருக்கா என்ன ஏது. அப்போ நாங்கள் நினச்சது எஸ்டேட்காருக்கு தான் 18 பேரும் சிக்கியிருப்பாங்க, 17 பேரும் அப்படிங்கிறத நினச்சோம். ஆனால் காக்காட்சியை சேர்ந்த பையன் பேர் விக்னேஷ். பையனுக்கு அன்றைக்கி அவன் இறக்கும்போது 1 வயசு. பிறகு ஊத்தில் அந்தோணி ஊத்து அது. இந்த 3ம் நம்ம எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க. பாக்கி 15 பேருமே வெளியே உள்ள ஆட்கள். அவங்க யார், தொழிலதிபரா இல்லை வேறு சாதாரண ஆளா, ரொம்ப கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்தார்கள். 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அதை எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள். உரிமை கேட்டார்கள். அதன் விளைவாக 4 மாத சம்பளத்தை தராமல் பட்டினி போட்டது நிர்வாகம். ஜூலை 23இல் உரிமை வேண்டியோரை அடித்துக் கொன்று ஆற்றில் போட்டது காவல்துறை. இறந்தவர்கள் அனைவருடைய தலையிலும் உடலிலும் தாக்கப்பட்ட காயங்களை மறைத்துவிட்டு தண்ணீரில் மூழ்கி இறந்தனர் என்று போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை பொய்யறிக்கையாக வெளியிட்டது அரசு. மக்களும் பத்திரிகைகளும் இதற்கு எதிரான கருத்துக்களையே கொண்டுள்ளனர். அங்கேருந்து எங்களை திருநெல்வேலி வரைக்கும் அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. திருநெல்வேலியில் அவரவர் வீட்டுக்கு அவரவர் போய்க்கணும். இங்கே வந்த பிறகு தான் தெரியும். இங்கே திருநெல்வேலிக்கு வந்த பிறகு தான் தெரியும். உங்கள் கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே சொல்லலாம். இப்போ பார்க்க விட்டாங்க அவங்கள. போலீஸுக்காரங்க வந்து அந்த அம்மா வந்து பார்க்கணும், அப்போ தான் அடக்கம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் வேண்டான்ட்டார். இந்த டாக்டர் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அவங்க அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே செஞ்சுட்டாங்க. பார்க்கல, அவங்களே அடக்கம் செஞ்சுட்டாங்க. அதீத போலீஸ் பாதுகாப்புடன் திருநெல்வேலி சந்திப்பு தொடர்வண்டி நிலையம் அதற்கு காட்சி அளித்தது. குழந்தைகளுடனும் பீதியுடனும் வந்திறங்கிய தோட்ட தொழிலாளர்கள் அகதிகளாக தாங்கள் தங்கியிருந்த ஆரோக்கியநாதபுரத்திற்கு செல்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படிங்கிற நிலைமையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான்லாம் பார்த்தாச்சுன்னா திருநெல்வேலியிலேருந்து மானூர் வரைக்கும் நடந்தே தான் போனேன். இந்த 25 ஆண்டு கழித்து இன்னும் அந்த அந்த கொடுமை, அந்த அந்த வடு, அந்த கஷ்டம் இன்னும் அப்படியே நினைவில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க குழந்தைகளை விட்டுட்டு பொஞ்சாதி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். காடு கரைகளெல்லாம் போய் வேலை பார்த்தோம். எல்லா மக்களுமே மிளகாப்பில் எடுக்க போனாங்க, கல் உடைக்க போனாங்க, ரோட்டு வேலைக்கு போனாங்க. அப்படி போய் சொந்த பந்தங்கள் வீட்டுகளில் போயிருந்து ரொம்ப கொடுமைகளையும் அப்போ தான் எங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் என்னெல்லாம் தெரிஞ்சுது. ஒரு வருஷம் லாக் தான். அதுக்கிடையில் கொஞ்சம்
ஒரு 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 குறிப்பிட்ட கொஞ்சம் வேலை செய்ய போய் அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லா மக்களும் இனி வேறு பொழப்பு நமக்கு இல்லை, நம்ம எஸ்டேட்டுக்கு மீண்டும் போவோம். தலைவர்கிட்ட நம்ம ஆனால் தலைவர் சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னா பிள்ளைமட்டில் அந்த இந்த மட்டையில் மீட்டிங் போடும்போது இது வந்து பிபிடிசி நிறுவனம் வந்து சாதாரணப்பட்ட நிறுவனம் கிடையாது, ஒரு லிமிட்டெட், இது ஒரு கார்பரேட், இதை உடைக்கணும்னா பல ஆண்டுகள் ஆகும்ல. ஆனால் இருக்க சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு போங்க, பையன் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவோம்ல. என் பையன் சின்ன பையன் தான், 16 வயசு விட்டு தான் இருக்கும். திருநெல்வேலியில் வச்சு பஸ் ஏற்றி விட்டுட்டு மாஞ்சோலைக்கு பஸ் ஏற்றி விட்டு சொன்னான், அப்பாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம்மா, நீங்கள் வேதனைப்படாதீங்கம்மா, இப்படி அழுதுகிட்டே போனீங்கன்னா அங்கே போய் எப்படிம்மா வேலை பார்ப்பீங்க, வெட்டி பார்ப்பீங்க. சரிப்பான்ட்டு எஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்த்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டேன் கணக்கு முடிச்சு. இந்த எஸ்டேட் நம்ம தான் உலகமே, நமக்கு இந்த எஸ்டேட் தான் நினச்சிருந்தோம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. இந்த ஸ்ட்ரைக்கில் 6 மாதம் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் கிராமத்துலலாம் போய் சொந்தக்காரங்க வீட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை எப்படி மதித்தாங்க, எப்படி நடத்துனாங்க. 2003லேருந்து 2010க்குள்ளே ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடு மக்கள் காலி ஆகிட்டாங்க ஊரில் இருந்து. 10,000 பேர் இருந்த ஒரு ஊரில் இன்றைக்கி 2000 பேர் 2200 பேர் தான் இருக்கிற அளவுக்கு தொழிலாளிகள் இதாகிட்டாங்க. இவங்களுக்கு வேணும்னா நிர்வாகம் கொடுக்குற வேலையை மட்டும் செய்யணும், அந்த கூலியை வாங்கி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கலெக்டர் மனு கொடுக்க போகிறாங்க, எங்களை வெளியே கொட்டுறதுக்கு. மனு கொடுக்க போகும்போது தான் இந்த பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியும், அடித்தடி நடத்தி தண்ணி நிறைய போச்சு, நிறைய பேர் நீந்தி வெளியே வரணும், தண்ணியில் குதிச்சிட்டாங்க, அடி தாக்க மாட்டாங்க, உள்ளே போய் வந்தால் நீந்தி வரணும், வெளியே உள்ளே தள்ளினாங்க. அது இருக்குது, இப்போ அந்த வீடியோ பிரபலமாக இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. ஒரு நதியின் மரணம் சொல்லுவது இருக்குது, கதை இருக்குது. கேஸு தான் வெளியே உள்ள இல்லை, நிறைய மொபைலில் வந்துட்டு இருக்கு. அப்படி பண்ணாங்க. வெள்ளைக்காரன் அதை செய்யலையே, அடிக்க விடலையே யாரையும். இவங்க அடிக்க விட்டான்ல, அதான் தேயிலை அழிச்சது காரணம் நான் சொல்லுவேன். இந்தியாவின் மிக பழமையான நிறுவனம்தான் வாடியா குரூப். இதன் தலைவராக தற்போது நுஸ்லி வாடியா உள்ளார். இவர் முகமது அலி ஜின்னாவின் மகள் வழி பேரன் ஆவார். வாடியா குரூப் 1736ஆம் ஆண்டு மும்பையில் முதலில் கப்பல் கட்டும் நிறுவனமாக தொடங்கப்பட்டு பிற்காலங்களில் வெவ்வேறு துறைகளில் தன் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது. 1863ஆம் ஆண்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனமும், 1879ஆம் ஆண்டு பாம்பே டையிங் என்ற நிறுவனத்தையும், 1918ஆம் ஆண்டு பிரிட்டானியா நிறுவனத்தையும், 2005ஆம் ஆண்டு கோ ஃபர்ஸ்ட் என்ற விமான சேவை நிறுவனத்தையும் தொடங்கினார்கள். தற்போது IPL போட்டியில் விளையாடி வரும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் முக்கிய பங்குகள் நெஸ் வாடியாவிடம் உள்ளது. BBTC அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக தற்போது நெஸ் வாடியா உள்ளார். இந்த BBTC நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் $1.27 பில்லியன் என கூறப்படுகிறது. ஆனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளியின் ஆண்டு வருமானம் 1.5 லட்சத்திற்கும் குறைவே. 1998 கலவரத்து பிரச்சனைக்கு பிறகு, அந்த போராட்டத்துக்கு பிறகு கம்பெனி அப்படியே ஒரு 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 சறுக்கலான சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு. அந்த சாலை பராமரிப்பே கிடையாது. நான் அபியை கூப்பிட போறேன், சிலிண்டர் வந்தா வாங்கிடு. ஆமாம், பால்வாடிலேருந்து 10th வரைக்கும் இங்கே படித்தேன். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் அசாமில் படிக்க, நான் இங்கே படிக்கேன், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். அசாம் பசங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஃபுல்லாக லைன்ஸ் அசாம் மேலே லைன்ஸ். ஸ்கூல் பசங்களா இருந்தாங்க, இப்போ போயிட்டாங்க முடிச்சு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. பாதிவெல்லாம் அங்கே போயிட்டு படிக்காமல் இருக்காங்க, அப்படியே வேலைக்கு போகிறாங்க. ப்ரைவேட்டாக இங்கே வேறு வண்டி எதுவும் இப்போ மற்ற ஏரியாலெலாம் ஓடுது, ஜீப்பு அதெல்லாம் ஓட்டுறது. இங்கெல்லாம் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸு மட்டும்தான். செக் போஸ்ட்டில் வந்து மேலே யாரும் மற்ற பீப்புள்ஸை விட மாட்டாங்க, அங்கே பெருசாக வேணா தான் பஸ்லேயே ஏற முடியும். கவர்மெண்ட் பஸ்ஸு ஏதாவது ஸ்ட்ரைக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸே ஓடாத சிச்சுவேஷன்னா கம்பெனியில் வண்டி கொடுப்பாங்கன்னா மணிமுத்தர் வரை கொடுப்பாங்க. இப்போ இந்த கொரோனாலாம் இருந்துச்சு, பஸ்ஸு விடலை இங்கே.
அந்த நேரத்தில் கம்பெனியாக வண்டி அனுப்பி காய்கறி எல்லாமே வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தது. அப்படி சுச்சுவேஷன் நான் மட்டும்தான் கம்பெனி வண்டி எடுக்கும். மற்றபடி கவர்மெண்ட் பஸ் தான் அங்கே வந்து ஆகணும். கவர்மெண்ட் பஸ் இங்கே இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே பண்ணவும் முடியாது இங்கே எதுவுமே. பலமுறை பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, அமைச்சருக்கு, கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, டிடிக்கு எல்லாத்துக்கும் மனு அனுப்பியிருக்கு. டிவி மூலிமா பேட்டி கொடுத்துருக்கோம். பலமுறை பேட்டி கொடுத்து கடைசி தான் திருநெல்வேலிக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு இதுக்கு வந்த நேரத்தில் தான் நேராக மனு கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச நிமித்தமாக கலெக்டர்கிட்ட சொல்லி இந்த ரோடு போட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ரெடியாகிரும்னு நாங்கள் நம்புதோம். அது ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட் பேசியிருக்கோம். மூவ்மெண்ட் தேடிட்டோம் பேசியிருப்பாங்க. ஃபாரஸ்ட் கூட மோசமாக இருக்கு. அதான் ஃபாரஸ்ட் கூட இப்போ கன்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது பண்ணி 2023 லாஸ்ட்டில் வந்து திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு எங்கள் பகுதியில் வந்துருச்சு. வெள்ளப்பெருக்கு வந்தாலும் ஒரே நாள் மழை தான். ஒரே நாள் மழையில் பசு போக்குவரத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டுச்சு. பாறை வந்து நடுரோட்டில் விழுந்துருச்சு, மண் தெரிஞ்சு விழுந்துருச்சு, மரம் செடிகள்லாம் விழுந்துருச்சு. அதனால் எங்களுக்கு போக்குவரத்து வந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு அது மாத்திரமல்ல இங்கேருந்து கல்லடிக்குறிச்சி வரைக்கும் 45 கிலோமீட்டர் ரோடு வந்து அதிகமாக குண்டுகளில் சேதமாயிட்டு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 10 வருஷமாக எந்த பராமரிப்பும் கிடையாது. ஒரு பேஜ் ஒர்க்காவது பண்ணுவாங்க வருஷம் அதுவும் கிடையாது. நாங்கள் குண்டுகளெல்லாம் கல் தூக்கி போட்டு நிரப்பி எடுத்து அதுக்கு பிறகு அரசாங்கமும் பஞ்சாயத்து மூலமாக கொஞ்சம் உதவி பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் தான் 1.5 மாதத்துக்கு மேலே தான் பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் அதிகமாக வந்துச்சு. கல் போட்டு போவேன். இந்த ஊத்துலேருந்து மாஞ்சோலை மணிமுத்தார் செக் போஸ்ட் வரைக்கும் அதிகமாக மக்கள் எங்குள்ள எஸ்டேட் உள்ள மக்கள் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு போக்குவரத்து வந்துச்சு. போக்குவரத்து வந்து 1 மாதம் கூட ஏற்பட்ட சூழ்நிலை வரல. இந்த 2024 ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இந்த கம்பெனி 28 வரைக்கும் ஓடுன்னு சொன்ன கம்பெனி 28க்கு முந்தையே எங்களுக்கு நாங்கள் நஷ்டத்தில் ஓடுறதுனால விஆர்எஸ் கொடுத்து அனுப்புதலாம்னு ஒரு பொதுவான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து எலெக்ஷனை புறக்கணிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு லெட்டர் எழுதி ஆஃபீஸ்க்கு தெரியப்படுத்தணும். அப்போ அங்கேருந்து சப் கலெக்டர் இங்கே வந்திருந்தாங்க. வந்தது நான் தான் பேசினேன். அப்படியெல்லாம் விஆர்எஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாதுமா, எங்கள்கிட்டலாம் பேசி எடுத்து தான் கொடுக்க முடியும்னு சொல்லிச்சு. இதுக்கிடையில் எலெக்ஷன் வரை வந்திருக்கு. நாங்கள் யார்கிட்ட போய் முறையிட்டோம். இந்த எலெக்ஷன் வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு வியாபாரம் கூட இது வரைக்கும் இந்த எஸ்டேட் என்ன செய்யுது எல்லாமே கழிவுபடுதாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தது கிடையாது. பார்த்தாலும் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் சொல்லலாம். கம்பெனி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எங்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆள் குறைஞ்சிட்டுனா தற்சமயம் 4 ஃபேக்ட்ரி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் உள்ள ஆளையும் மாஞ்சோலை இருக்க ஆளையும் 4 வர சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. பஸ்ஸில் 1 ஆள் 2 ஆள் ஏறினா போக்குவரத்து பஸ்ஸை கட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு திங்ஸு உணவுப் பொருட்கள் கீழேருந்து கொண்டு வர முடியாது. ஏன் நாங்கள் கம்பெனி கடைகளெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் 7:30க்கு நிற்க சொல்லுவோம் அப்படின்னாங்க. 7:30க்கு நிற்க சொல்லுவோங்கன்னா டார்ச்சராக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக அந்த மேனேஜர் அப்படி சொன்னார். இந்த 2020க்கு அப்புறம் எங்களுக்கு விஆர்எஸும் கிடைக்காது, அப்புறம் வேலையும் இல்லை அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? கரண்ட் இருக்காதான், தண்ணி இருக்காதான், அப்போ எங்களுக்குள்ள சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்கெல்லாம் பிளான்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. 2026 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, 2028 வரைக்கும் எஸ்டேட் ஓடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 8 நாளோ 9 நாளோ தான் இருக்குது. யாருமே இந்த இடத்துக்கு வரல. அப்போ அரசாங்கங்களுக்கும் வேண்டாம், அவங்களுக்கும் வேண்டான்னு அப்போ எலெக்ஷனுக்கு மட்டும் எதுக்கு வர்றாங்க? நாங்கள் எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேசி பார்த்தாச்சு. எந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் இல்லை. இப்போ யார் எலெக்ஷனுக்கு இங்கே வந்தாலும் சரி தான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வாக்காளர்கள் வாக்குச்சாவடியின் வரிசை நிலையை அறிந்து கொள்ளும் வசதி அறிமுகம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நான்குநேரி, ராதாபுரம் மற்றும் ஆலங்குளம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது திருநெல்வேலி மக்களவை தொகுதி. சார் ஒரு ஊரில் 5000 ஓட்டு இருக்கு. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, 5 ஓட்டு இருந்தால்
வேண்டாமா உங்களுக்கு? அப்போ இப்போ அப்படிதான் நடந்திருக்கு. அந்த 5 ஓட்டை வச்சு நம்ம என்ன செய்ய? அவனுக்கு 500 காரு நம்ம பிடிச்சி போய் வாடகை 5000 டீசல் போட்டு போவான்னு நீங்கள் எடுத்து முடிவு பண்ணிட்டீங்க. 200 ஆண்டு ஆயிடுச்சு ஊட்டியை கண்டுபிடித்து ஜான் சல்லிவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு போய் புகழஞ்சி செலுத்திட்டு வர்றாங்க. அதே ஊர் அதே ஆட்சியில் மாஞ்சோலையில் அது நேர் எதிராக இது மட்டும் வனமாக்க போகிறோம், இந்த வனமாக்கலைன்னா மொத்தமாக அழிஞ்சு போயிடும். இப்போ வனத்துறையினால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஏன்னா அவருடைய காப்பு காடான அறிவிச்ச பிறகுதான் இந்த நெருக்கடி வருது. அதையும் யோசனை பண்ணி 2028க்கு பிறகு நடத்த முடியாதுங்கிறது ஒரு முடிவுக்கு வருது அந்த வனத்துறை. மொத்தத்தில் எங்கள் மணிமுத்தார் பேரூராட்சியில் 15 வார்டு இருக்குது. 15 வார்டில் 5 வார்டு மாஞ்சோலை எஸ்டேட்டு. இந்த 5 வார்டுலையும் கவர்மெண்ட் சலுகை எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இலவச வீடோ இலவச பட்டாவோ எந்த எதுவுமே கிடையாது. ரெண்டாவது நாங்கள் வருஷம் எங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வந்து 600 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டுறோம். எங்க பஞ்சாயத்து கட்டுறோம். பஞ்சாயத்து கட்டுறது இந்த பஞ்சாயத்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, இங்க என்ன செய்துக்கு இருக்கு? இன்னைக்கு எல்லாமே கம்பெனி பார்த்துருச்சு. குடிநீர்ல இருந்து தெருலைட்ல இருந்து மருத்துவத்துல இருந்து யாரு பாக்கா? எங்களுக்கு நிர்வாகம்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப உன்னுடைய கடமை என்ன? நீ அந்த துட்டை ஏன் நீ வாங்குத? இந்த அங்கீகரிக்கப்பட்ட 5 கட்சி சொல்றாங்க ஐயா, 5 கட்சி லீடர்ஸும் கல்லடிக்குறிச்சி கூப்பிட்டு முதல் மீட்டிங் நடக்குது, ஜனவரியில் தான் நடக்குது. இந்த 500 பேர் பிரதிநிதியை உங்களை கூப்பிட்டுருக்கோம். நாங்கள் விஆர்எஸ் கொடுக்க போகிறோம், தொழிலாளர்களுக்கு இப்படி இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டான். இப்போ திருநெல்வேலி அந்த மாதிரி பெரிய பெரிய யூனியன் இருக்காங்களா, அவங்கள வச்சு பேசியிருக்காங்க. பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது, அவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பேசிட்டு நீங்கள் அப்போ 10 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னா அந்த 10 வருஷம் சர்வீஸுக்குள்ளான பணத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்படி தான் விஆர்எஸ் கொடுக்கணும். நாங்கள் பிஎஸ்என்எல் இப்படி தான் பேசி முடிச்சிருக்கோம்னு அவர் பேசினார். தொழிற்சங்க தலைவர் தர்மன் பேசினார் அதை. ஆனால் அவங்க நான் இப்போ அமௌண்ட்டை பற்றி பேசலை, அமௌண்ட்டை பற்றி இப்போ நான் பேசலை அப்படின்னு அவங்க அப்படி கை கழுவிட்டாங்க. அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு தோழர் வந்தாங்க, அவங்களும் வந்து பேசினாங்க. நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட்டில் மோதி பார்த்துருக்கீங்க, கவர்மெண்ட்ல இந்த மக்களுக்கு வாழ்வு வேணும், இந்த மக்கள் அங்கேருந்து கிளப்பினா எங்கே போவாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு தோழர் பேசினாங்க. சரியா? அப்புறம் விஆர்எஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஏன் இவங்க யாரும் வரல? யூனியன் லீடர்ஸ் இவங்க கம்பெனி என்ன சொல்லிட்டு எந்த யூனியன் வரக்கூடாது இல்லன்னு மக்களை குழப்பி விட்டுட்டாங்க. இல்ல யூனியனை கைக்குள்ள போட்டிருப்பாங்க. ஏன் யூனியன் ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்கேன். இப்போ எங்ககிட்ட யூனியன்ல இருந்து சந்தா வாங்குறாங்க, ஏன் யூனியன் ஏன் வரக்கூடாது? ஏன் தொழிலாளிக்கு நான் வருவோம் இவங்க முன் வரணும்ல, அவங்க வரல. ஒரு யூனியன்ல காங்கிரஸ் தலைவர் வந்தாரு, அவர் வந்தவரை மேனேஜர் வந்து நீங்க போங்க, நாங்க எல்லாத்தையும் சரியா இது பண்ணிட்டோம், நீங்க போங்க, வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் பெயர்க்க கூடாது. இந்த பிரச்சனைக்கு காரணம் எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் வந்து கேட்கவும் இல்லை, கலெக்டர் வந்து கேட்கவும் இல்லை, மக்கள் வந்து பயந்துட்டாங்க, இனி யாரும் வர மாட்டாங்க. இது வரைக்கும் வரல. 1ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நாங்க எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். 14ஆம் தேதி வரைக்கும் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 14ஆம் தேதிக்குள்ள கையெழுத்து போட்டு ஆகணும்னு கம்பெனி எங்களை நெருக்குது. தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் நம்பர் படி 20 பேரும் ஆபீஸ் கூப்பிட்டோம் ஒரு கிளப்புக்கு. எங்களை மிரட்டு தான் செஞ்சாங்க. எங்களை ஒரு நாள் வேலையை கொடுத்து லீவை கொடுத்து எல்லாருக்குமே நீங்க இன்னைக்கு பேரு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போண்டா கையெழுத்து போட்டீங்கன்னா இன்னைக்கு வேலை சம்பளம் உங்களுக்கு நல்ல வீட்டுல இருந்தாங்க போய் கையெழுத்து போட்டு கையெழுத்து வாங்குறாங்க. இப்படிதான் வாங்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க கையெழுத்து போடலைன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி வரை கொஞ்சம் நாங்களும் இருந்து பார்த்தோம். எல்லாருமே யாருமே வரல, யாருமே கேக்குற மாதிரி வரல. அப்ப மக்கள் பயந்தாங்க, இனி யாருமே வரலையே, இனிமே நம்ம என்ன செய்ய, யாரை நம்பி நம்ம இருக்கிறது? அப்போ சரி நமக்கு கிடைச்ச பணமாவது நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலையும் நெருக்குதாங்க. நீங்க கையெழுத்து போடுங்க, போடாட்டினா உங்களுக்கு வந்து இந்த பணமும் கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நெருக்குறாங்க. பீட் ஆபீசர் கங்காணி மாதிரி எல்லாரும் நீ போடுன்னு போன் போட்டு எல்லாரையும் வர சொல்லி போட வைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு கிடைக்காம போயிருங்கிற ஒரு பயத்துலதான் நாங்களும் போட்டு சரி இந்த குறைவான பணமாவது நமக்கு கிடைக்கட்டும், பிறகு இனிமேல் கவர்மெண்ட் நமக்கு என்ன உதவி செய்ய போகுதோ இல்லையோ அப்படிங்கறதுனாலதான் எல்லா மக்களும் பயந்து கையெழுத்து விடுறாங்க. நாங்க 13ஆம் தேதி வரைக்கும் நாங்க கம்பெனி சொன்னாலும் அல்லது தொழிலாளி சொன்னாலும் நான் இருக்கேன், அவன் சொல்லத்தான் செய்வான். நான் கேஸ் போடுறேன், நீ ஏன் கூட நின்னியா, நீ உன்னை பதிஞ்சது யாரு, உனக்கு வீடு வாங்கி கொடுத்தது யாரு, வேலை வாங்கி கொடுத்தது யாரு, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு, குடிதண்ணி இங்கே வராமல் இருந்தது, கரண்ட் வராமல் இருந்தது, ஸ்கூல் வராமல் இருந்தது, அத்தனை செஞ்சு தொழிற்சங்கம் தானே. உனக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பள பேச்சுவார்த்தைக்கு பேசுனது யார், உனக்கு வருஷம் போனஸ் கொடுக்கறதுக்கு உனக்கு பேசுனது யாரு, எல்லா சலுகைகளும் வாங்கி கொடுத்தது யார், நான் தானே. நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரலாம். இந்த 5 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குன்னா அந்த 5 பேரும் இந்த தொழிலாளி கீழே விழுந்துட்டான், தெரியாம விழுந்துட்டான், கல் இருக்குன்னு தெரியாம விழுந்துட்டான், அவனை தூக்கி விடணுங்கக்கூடிய மனசு வரல. அன்னைக்கு 1000 பேர் இருந்தாங்க ஒரு கட்சிக்கு, இன்னைக்கு 100 பேர் இருக்கான். எதை போட்டு நமக்கு இதுக்கு இந்த மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ண?
இந்த 100 பேருக்கு 200 பேர் ஓட்டு கீழே வாங்கிடலாம். இந்த டோக்கா மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் வேலை பார்க்கும்போது போயிடுச்சு என் கை. என் கண் முன்னாலே என் விரல் பூரா விழுந்ததை நான் பார்த்தேனே. தேயிலைக்குள்ள கடந்த கட்டும் அது இந்த காத்து காலத்துல அது வந்து கெட்டிரும். அது தெரியாது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வேலை பார்க்குற வேகத்துல வெட்டிட்டு போவோம். அது கடிச்சா மூஞ்சி முகமெல்லாம் வீங்கிரும். மிருகங்கள்ல இருக்கிற உண்ணி அது கடிச்சதுன்னா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது, எனக்கெல்லாம் பிடிக்காது. இதுல எல்லாம் இவ்வளவு கஷ்டத்தையும் நாங்க வேலை பார்க்கோம். இவ்வளவு நாள் இதுதான் உலகம்னு ஆயாச்சு. சொந்த இடமாவே நாங்க அடைக்க போறோம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட பிறகுதான் எங்க மனசு வந்து அளவாயி நம்ம எங்க போவ, ஜாமனை வீட்டு எங்க போவ, பிள்ளைகள் வீட்டுல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் மண்டைக்கு எங்களுக்கு அப்பதான் செஞ்சு, அப்போ நமக்கு கீழே மேல ஒரு வீடு இருந்தா தானே போக முடியும். அதுக்கு பிறதான் செஞ்சு இவங்களும் இப்படி பற்றி விட்டாங்க, என்ன செய்யன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப ஒரு வழியாயிட்டு. முதல்ல இனி வேலை இருக்க போகிற காலம் வயதை வச்சு, அடுத்தது எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற கணக்கில் வர்றாங்க. இப்போ என்ன எடுத்துட்டாங்கன்னா இதையெல்லாம் விட்டுட்டு வயது 58 வயதுக்கு மேலே, 50லேருந்து 58 வயது வரைக்கும், அதற்கு கீழே இப்படின்னு வயதை வைத்து 4 விதமாக இப்போ பிரிச்சாச்சு. இப்போ மக்களுக்குள்ளே என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, முதல் திட்டத்தில் ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்தது 2ஆவது திட்டத்தில் மாறுது, 2ஆவது திட்டத்தில் சாதக பாதகமாக இருந்தது இப்போ 3ஆவது திட்டத்தில் மாறுது. கலெக்டர்கிட்ட நான் அடிக்கடி பேசியிருக்கேன், நேரில் போய் மனு கொடுத்துருக்கேன். அப்போ ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 2028 வந்து லீஸ் முடியுது, அப்போ அதுக்கடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணுமையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை ஸ்டாலின், இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம், என்றைக்கு உங்களுக்கு நோட்டீஸ் போடுதாங்களோ அன்னைக்கு அதை முடிவெடுத்துக்கலாம், அதை தட்டி நீங்கள் வந்து அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரியான்ட்டோம். ஆனால் என்றைக்கு நோட்டீஸ் போட்டதுக்கு அப்புறம் உடனே கால் பண்ணி சொன்னாங்க. கால் பண்ணி சொன்னோம், இல்லை நீங்கள் கம்பெனியெல்லாம் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் தவறானலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து, சரி இவங்க வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது, அப்போ இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை நல்லா கூட்டி கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கும் இந்த கம்பெனி வந்து பண்ணலை. நமக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, எங்கள் ஒரு ஃபீலிங் உள்ள வந்துருச்சு. வரும்போது அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் இல்லைங்கிறது நமக்கு வந்துடுதுல்ல. மெயினாக வந்து அரசுலேருந்து வர்றது உதவித்தொகை கூட இப்போ எங்களுக்கு வரல. வெயிட் தூக்கும்ல, கொழுந்து வெயிட் தூக்கையில அந்த நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு எஸ்டேட்ல. அந்த 35 கிலோவும் நாங்க பக்கத்துல இருக்க 4 பேர் சேர்ந்து தான் என் தலையில ஒரு ஆள் மேல தூக்கிடுவாங்க. அந்த 35 கிலோவும் நாங்க வெயிட் போடுற இடம் தூரம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போவோம். அந்த வெயிட்னாலதான் எங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வர காரணம். இங்க நிறைய இங்க இருந்து மேல வரைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் எடுத்துட்டாங்க, எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. அந்த 3 நாள் பீரியட் இருக்கும். 3 நாள் நம்ம வீட்டில் இருந்தால் வேலைக்கு போனால் தானே நம்ம குழைக்க முடியும். அந்த இதை நினச்சிட்டு தான் நாங்கள் போகிறது. ஏன்னா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம். எங்களால் முடியாத பட்சத்துக்கு தான் ஆஸ்பத்திரி போவோம். அங்கே போனால் 1 நாள் ரெஸ்ட் தருவாங்க, பழைய வீடு வேலைக்கு போயிடுவோம். எங்கள் கஷ்டம்னா என்ன, நாங்கள் காலையில் வீட்டில் பார்க்குறது தான், போகிறது சாயந்தரம் வீட்டில் வந்து தான் நாங்கள் மாற்றுவோம். அந்த சூழ்நிலை எங்களுக்கு பாத்ரூமோ எதுவும் கிடையாது காடுகளில். எங்கள் 28 வருஷமா அப்படிதான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மாசமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் போறது அதெல்லாம் கிடையாது. நாங்க நடந்து போயிருவோம், நடந்து வருவோம், வேலை செஞ்சுருவோம். அந்த 8 மாசம் 7 மாசம் ஆகுதுல்ல, பக்கத்துல ஏத்த ஏற விடாம பால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி விடுவாங்க. அப்போ வந்து பிள்ளைய பார்த்துட்டு போயிடும். திரும்ப சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டுருவோம். பிள்ளைக்காரங்க போங்க அப்படின்னு அந்த ஒரு மணி நேரம் டைம் தான் எங்களுக்கு. அப்படிதான் எங்கள் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு. ஒரு வீட்டில் 3 குடும்பம் வசிப்பாங்க. இந்த வராண்டான்னு சொல்லுவோம். இதில் ஒரு குடும்பம் இருக்கும், நடு வீட்டில் ஒரு குடும்பம், கிச்சனில் ஒரு குடும்பம். அப்போ கரண்ட் வசதிகள் கிடையாது. இந்த அரிக்கன் லேம்பை வச்சு தான் இப்போ இது பண்ணுவாங்க. ஒரே பாத்ரூம் தான் எல்லோரும் யூஸ் பண்ணணும். பல சிக்கல்களை அனுபவிச்சிருக்காங்க. வெறும் கம்பளி, ஒரு கம்பளி மட்டும்தான் இருக்கும். அந்த கம்பளி தான் தலையில் போட்டிருப்பாங்க. மழை சொட்டு நனையும். அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்த காலம் இப்போ ஈஸியாக அதை தட்டி பறிக்கணும்னு பார்க்காங்க, அழிச்சு தூர போடுவோம்னு பார்க்காங்க. இதை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க, எத்தனை உயிர்கள் போயிருக்கும். மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த அமுதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதற்கு அரசு தரப்பில் பிடிடிசி நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அதனால் என்ன, எத்தனை தலைமுறைகளாக அவர்கள் அங்கு வசிக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினர்.
தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தி இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ராதா, போன சனிக்கிழமை வந்து இவர் வந்தார், எம்பி சாப்பிட்டு இப்போ ஜெயிச்சார், அவர் வந்தார், அவர்கிட்ட கோரிக்கை வச்சாச்சு. அதுக்கு மறுநாள் இவங்க வராங்க. ஆவடை இப்போ வந்தார், பாவட்ட செல்ல ஆவடை இப்போ டிஎம்கே வந்திருந்தார். அடுத்து அவர் டிஎம்கோட பிரதிநிதி டெல்லியில் இருக்காராம். நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சு 3 எம்பி ஆயிருக்காரு. அவர் தான் பிரதிநிதி, தகவல் முதலமைச்சர் கொடுக்கறது. அவர் வந்திருந்தார். வந்து 2 வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும், இருக்கீங்களா போறீங்களா? நாங்கள் இருக்கத்தான் போகிறோம். இங்கே நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது. முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்த போர்டு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு 143 நாள் விகித கணக்குப்படி போடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 15 நாள் கணக்குப்படி போடுறாங்க. ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த நிலையில கடந்த 30 to 40 நாட்களாக அவர்களுக்கு வேலை தரப்படல. அதனால அவங்க கையில வருமானம் இல்லை. அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இவ்வளவு அநியாயம் வந்து அந்த கம்பெனி செஞ்சுட்டு இருக்கு. இந்த சமயத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால், இது வந்து ஒரு வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதிங்க. ஒரு மிகப்பெரிய அநீதி, வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசிற்கு வைக்க விரும்புகிறோம். முதல் வழக்கு அமுதா அப்படிங்கிற தொழிலாளியாலையும் அது 2 நாளில் 4 முக்கிய எஸ்டேட்டை சேர்ந்த ஜான் கென்னடி அப்படிங்கிற ஒரு தொழிலாளி பேர்லையும் தாக்கல் ஆகுது. அதுக்கு பிறகு 3வது ஒரு தொழிலாளி ரோஸ்மேரின்னு ஒரு 4 முக்கிய எஸ்டேட்டை சேர்ந்த இன்னொரு தொழிலாளி வழக்கு போடுறாங்க. அடுத்தது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஒரு வழக்கு போடுறார். இப்படி 4 வழக்கு, 4 வழக்கும் சேர்ந்து கூட்டாக இருக்கும்போது அரசு பதில் போடுறாங்க. பதில் மனுவில் என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம் ஏற்று நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை, எதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரணமெல்லாம் இல்லை, வாய்ப்பில்லை, அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக 5வது வழக்கு மாஞ்சோலையை சேர்ந்த சந்திரா அப்படிங்கிற ஒரு தொழிலாளி அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓய்வு பெற்று, நான் எஸ்டேட்டை விட்டு ஓய்வு பெற்று 10 ஆண்டுகளுக்கு அதிகமாகிடுச்சு, தற்காலிக தொழிலாளர்களாக வவுச்சர் வேலைன்னு எஸ்டேட்டில் சொல்லுவோம், அதை அந்த தற்காலிக தொழிலாக வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி 40-45 பேர் எல்லா எஸ்டேட்லையும் இப்படி வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த 5 வழக்கும் இப்போ நிலுவையில் இருக்குது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், தற்காலிக உத்தரவு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எஸ்டேட்டிலிருந்து ஒரு தொழிலாளி கூட சட்டத்துக்கு புறம்பாக வெளியேற்றக்கூடாது அப்படின்னு ஒரு தடை கொடுத்துட்றாங்க. அந்த தடையின் காரணமாக கம்பெனி உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, 2வது அறிக்கை கொடுத்து அதில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், மீதி இருக்கிற பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கே இருக்கலாம் வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டாங்க, அறிவிப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியில் இருக்கும். ஒருவேளை இந்த வழக்குகள் போடப்படலை, நீதிமன்றத்தின் செவிகளுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கலை, நீதிமன்றத்தை நாடலைன்னா நிச்சயமாக இன்றைக்கி எஸ்டேட்டை இந்த வனத்துறையும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக அப்புறப்படுத்தியிருப்பாங்க. கம்பெனியும் சேர்ந்து அங்கே இந்நேரம் ஒரு மக்களும் இருந்திருக்க மாட்டாங்க. கோர்ட்டில் ஒரு ஆதரவான வார்த்தை வந்தது. அதாவது இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ரெடி பண்ணி கொடுத்துட்டு மத்திய மாநில அரசுகள் காலி பண்ண சொல்லணும் அப்படின்னு பதில் கேட்டதுனால அந்த ஒரு தெளிவான வார்த்தையில் மட்டும்தான் நாங்கள் நிம்மதி பெருமிச்சிருக்கோம். இதுக்கு இடையில் இந்த வழக்கின் தொடர்ச்சியாக ஒரு மறுவாழ்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, தொழிலாளினா எல்லாருமே தொழிலாளி தான். இன்றைக்கி நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தொழிலாளி தான். இந்த சூழலில் அந்த அறிவிப்பு என்பது நிச்சயமாக மக்களோட உட்கார்ந்து யதார்த்தத்தை பார்த்து பண்ணணும். இது இந்த மாஞ்சோலை மக்களுக்காக கட்டின திட்டமும் அல்ல, மாஞ்சோலை மக்கள் இல்லாமலேயே
கலைஞர் நினைவு இல்ல திட்டத்தின் கனவு இல்ல திட்டத்தின் அடிப்படையில் வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க. மாஞ்சோலை மலையில் இருக்கக்கூடிய மக்களை தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு யதார்த்தம் என்ன வரணும் அப்படின்னு. கம்பெனி இந்த சூழ்நிலையில் எங்களை ஏதாவது கையெழுத்து வாங்கினா உடனே பிரித்தாளுத சக்தியை உள்ள விடும். அதே நிலைமை தான் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகமும் எடுத்திருக்கு. ஒரு 11 பட்டியலை வச்சுக்கிட்டு அதை உனக்கு இது தரேன் உனக்கு இதை தரேன் நீ கையெழுத்து போட்டு வைக்கிறே அப்படிங்கிற மாதிரி மூவ்மெண்ட்லாம் கொண்டு வராங்களே ஒழிய இவங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற இது யார்ட்டையும் கிடையாது. அதே 13 கோரிக்கை இதே மாஞ்சோலை எஸ்டேட்லேயே கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா இதை காலி பண்ணிவிட்டு இன்னும் நாங்கள் எங்கே போக முடியும்? இப்பவும் நேரத்துக்கு வந்தவர் சொல்லுதாரு, நீங்க விஆர்சி வேண்டான்னு ஒப்பந்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கம்பெனி என்ன சொல்லுதோ அதைப்படிதான் செய்வாங்க. காப்பாற்ற தானே கலெக்டர் இருக்காங்க. அவன் கம்பெனி நிர்வாகம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடத்துறதுக்கு எதுக்கு அப்போ அவங்க எதுக்கு கலெக்டர் இங்க? சரி, கம்பெனியே போய் சொன்னாலும் மக்களுடைய குறை என்னன்னு சொல்லி அவங்க வந்து கேட்க வேண்டாமா? கேட்காம இல்ல எல்லாமே செய்தாங்கன்னா எங்களுக்கு இங்க என்ன செய்யணும், நாங்க இல்லைங்க இந்த கம்பெனி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும்போது அரசோட செயல்பாடு மக்கள் பக்கம் இருக்குதாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. மக்களோட உட்காந்து பேசினாங்களா? ஒரு அமைச்சர் வரல எஸ்டேட் பகுதிக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் வரல, அரசனுடைய உயரதிகாரிகள் யாருமே அந்த பக்கம் வரல. தமிழ்நாட்டில் தானே எல்லாரும் இருக்கிறோம். போன மாசம் 17ஆம் தேதி கலெக்டரை பார்க்க நாலுமுக்குல இருந்து போயிருக்காங்க. நீங்க விஆர்எஸ் கொடுக்கீங்க, எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க அரசு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போகல. ஜெயஸ்ரீ அவங்கள வெளியே துரத்திட்டு இன்னைக்கு கலெக்டர் பேட்டி கொடுக்காரு, நான் மக்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுதாரு. விஆர்எஸ் வேண்டாம்னு சொல்லுங்க, நான் ரத்து பண்ணுதோம்னு சொல்லுதாரு. கையெழுத்து போட்டவங்களும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் இன்னும் கையெழுத்து போடலை. போடவா வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு வேண்டி வந்தோம். நீ பேசாதம்மா, உன் பேச்சே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ என்னுடைய கோரிக்கை நான் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்க? எங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுறதுக்கு வேண்டி தான் வந்தோம். கவர்மெண்ட் எல்லாம் அப்படி எல்லாம் எடுத்து நடத்தாது. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்காரு. நாங்கெல்லாம் இங்கே பைத்தியக்காரங்களோ அப்படியான ஒரு கலெக்டர் பேசுவாங்க மக்கள்கிட்ட. நான் கேட்க நேற்று கம்பெனிக்கு சாதகமாக வந்துட்டு போயிட்டாங்க. நேற்று சாயந்தரம் மேலெல்லாம் போயிட்டு வந்து நேராக குரூப் ஆஃபீஸில் போகாமல் குரூப் மேனேஜர் பங்களால போய் டின்னர் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. எதுவும் கேட்டுருவாங்க விருட்டுன்னு போய் லேபர் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க 2 மேடம். அவங்க வந்துட்டு 28 வரை உங்களை யாரும் காலி பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து எங்கள்கிட்ட சுயரை அடிச்சு சொல்லிட்டு போனாங்க. நேற்றுக்கு அவங்கள கேட்கும் போது நான் அப்படி சொல்லவே இல்லையே, வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டேன். கஞ்சி தொட்டி திறந்து இப்போ அதுதான் போய்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியை கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி, அது என்ன சொல்லணும் தெரியல, என் மனசுலே கண்ணீர் விடுற அளவுக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம ஒரு கவுன்சிலர்லேருந்து இந்த மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தம். மேலே என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் பட்டினி கிடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது. அதை அவங்க சாதகமாகப்படுத்திட்டு மாவட்ட நிர்வாகம் இருக்குது. நாங்கள் ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யாரும் இங்கே வீம்பு பண்ணிட்டு அரசுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அரசுக்கிட்ட வந்து வாதம் பண்ணிட்டு யாரும் இங்கே இல்லை. வேற வழி இல்லாமல், வேற போக்கிடம் இல்லாமல், வேற மாற்று இடம் இல்லாமல், வேற வேலை தெரியாமல் இருக்காங்க. அரசாங்கமே எங்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தக்கன எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டுக்குள்ளது நீங்கள் சலுகைன்னு சொல்லுதாங்க. ஆனால் எங்களுடைய மனசில் உள்ளதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு, இவங்க எதுக்கு இந்த இருப்பிடத்தை விட்டு காலி பண்ண மாட்டேங்காங்க, இந்த தேயிலை தோட்டத்தை விட்டு காலி பண்ணாமல் இங்கேயே இருக்கணும்னு சொல்லுதாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே அரசு என்ன அறிவிக்கிறாங்க நீதிமன்றத்தில் தங்களுடைய பதிலில், பிபிடிசி கம்பெனி 1100 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்க அரசுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1100 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்க கம்பெனியே ஒன்றும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனால் கம்பெனி வந்து 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க, அது மிச்ச தொகையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு கம்பெனிக்கு ஏண்டுட்டு கம்பெனியினுடைய குரலாக அரசாங்கம் பொதுவில் பேசுகிறது தான் கவலையாக இருக்குது. அரசாங்கத்தோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ணணுங்க மனநிலையில் யாரும் இல்லை. எல்லோரோட வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கனால நாங்கள் வந்து சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடாது, அடுத்து வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுங்கிற உறுதியாக இருக்கும். தொழிலாளர் சட்ட நல சட்டத்தின் அடிப்படையில், தொழில் தாவா சட்டத்தின் அடிப்படையில் இங்கே வந்து பேச்சு ஆகியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய அரசும் கம்பெனியும் தொழிற்சங்கமோ அல்லது தொழிலாளர்களோ கூடி இன்னைக்கு வரைக்கும் பேசலை. தொழிற்சங்கம் வேண்டாம்னு சொன்னது தப்பாக இருக்கலாம், ஆனால் தொழிற்சங்கம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வாங்க. அன்னைக்கு இந்த மாஞ்சோலை கேட்டு அடைச்சிருக்கான் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு. தொழிலாளர் உள்ள போராட்டம் பண்ணா தொழிற்சங்கமே உள்ள வரக்கூடாது, மக்களை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. எனக்கு சந்தா கொடுக்க மக்கள் நான் அவனை பார்க்க போகணும்னு சொல்லி கேட்டை தாண்டி வந்திருக்காங்க. அன்னைக்கு 10,000 பேர் இருந்தாலும் உனக்கு வேண்டியது
இன்னைக்கு அந்த ஆள் 100 பேர்னா அப்போ 100 பேரும் மனுஷன் தானே. இன்னைக்கு வந்து அந்த மக்களுடைய உழைப்பை வந்து நீங்க கம்ப்ளீட்டா சுரண்டி 99 வருஷம் நீங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசி சக்கையா கொண்டு போய் நீங்க வந்து அவங்களை வெளியிடலாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஆச்சுங்களா? அதனால தான் நான் மனித உரிமை ஆணையத்தை வந்து அணுகிறேன். 18, 19, 20, 21, 22 5 நாளுக்கு வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக வந்து மனித உரிமை ஆணையம் மாஞ்சோலையிலும் விசாரணை செய்யும். அது சம்பந்தப்பட்டவர்கள் அனைத்து பகுதியிலும் வந்து விசாரணை செய்யும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழங்கிய சம்மன் அடிப்படையில் பிபிடிசி நிர்வாகத்தின் சார்பில் நிர்வாக மேலாளர்கள், கண்காணிப்பாளர்கள், வழக்கறிஞர்கள் என 5 பேர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையத்தினர் இந்த விசாரணையின் போது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் ஏன் கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான கேள்விகளை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடமும், மின்சாரம் குறித்து மின்வெட்டு செய்வது ஏன் என மின்துறையினரிடம் கேட்டதாகவும், விநியோகம் செய்யப்படுவது குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது ஏன் நிறுத்தப்பட்டது, ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் சரியான முறையில் தரமாக இல்லை என வருவது குறித்தும் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். மேலும் வனத்துறையினர் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அவர்களை அங்கே இருந்து வெளியேற்றுவதில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டி வருவது தொடர்பாகவும் வனத்துறையிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரித்தி, ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் கிலோ தேயிலையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு 1500 ரூபா ஒரு ஆர்கானிக் டீ அத்தனை கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு கடைசியில் அவர்களை ஏதுமற்றவர்களாக நெருக்கடியாக கொண்டு போய் வீதியில் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எப்படி தாங்கிக்குது? இது எப்படி சமூக நீதினு நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து பாராமுகமாக இருக்கக்கூடாது. போராடி ஜெயிச்சாச்சு. கடைசி நேரத்தில் வந்து கோட்டையை விட்டு உட்காந்துருக்கோம். அன்னைக்குள்ள ஆட்கள் இன்னைக்கு இல்லை. ஆட்கள் கீழே விழுந்தாலும் கூட தூக்குறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம், இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இனிமேல் தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணணும்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. அடைச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு கஷ்டம்தான். எங்கள் தாத்தா இங்கே ஒர்க் பண்ணாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இங்கே ஒர்க் பண்ணாங்க, அடுத்து எங்கள் அம்மா அப்பா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன்லேருந்து வெளியே போகிறோம். மக்களை வச்சு பிரச்சனை இல்லை, சூழல் வச்சு பிரச்சனையானா அது சம்மந்தம் எந்த அறிக்கையும் இந்த மக்கள் இத்தனை 100 ஆண்டாக இருந்ததுனால அந்த சூழல் இவ்வளோ கெட்டு போச்சுன்னு அறிக்கை இல்லை. நாங்கள் இந்த மாஞ்சோலை பகுதியை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னும் அரசு தரப்புலேருந்து அறிக்கை வரல. என்ன நடக்குது என்ன அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் நாங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டும் அரசுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். கிராமத்துல உள்ளவங்க யாருக்கும் விலையில்லா இதை கொடுக்கல, உங்களுக்கு விலையில்லாத இதை மேடம். இவ்வளவு நீங்க பேச உங்களை விட்டு எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது 4 தலைமுறை நாங்கள் இருக்கோம். நாங்கள் இந்த எஸ்டேட் விட்டு எதுக்காக காலி பண்ணோம்? நாங்கள் இத்தனை தொழிலாளி, நாங்கள் 600 எல்லாருமே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். நாங்கள் வேலை செய்து தான் இருக்கோம். நாங்கள் இங்கே வந்து வேலையை தான் கேட்போம். கவர்மெண்ட் சொல்லிட்டாங்களா டென்ட் இதை எடுக்க முடியாது, வேறு தனியார் நிறுவனம் எடுத்து நடத்தட்டும். ஏன் இந்த உற்பத்தி பண்ணது எதுக்கு அழிக்கணும்? 8500 ஏக்கர் இருக்கையில் நாங்கள் இப்போது பாடுபடுறது வந்து டீ வச்சு ஒரு 1000 ஏக்கர் தான். இந்த 1000 ஏக்கர் மட்டும் அதை வந்து புலிகள் காப்புக்கு மாற்றி அதை எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழியை கொடுத்துட வேண்டியதானே? அதைத்தான் நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்கோம். நாங்கள் கீழே போயிட்டோம் அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அடி கூட நிலம் இல்லாத சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு மாற்று வேலைகள் தெரியாது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குனா அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நாங்கள் வந்து இங்கே வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி வாழ்ந்துட்டோம். அனைத்து மக்களும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 600 பேர் தான் இருக்கும். அந்த 600 பேரும் ஒரே இடத்துல ஒரு தொகுப்பு வீடு மாதிரியோ ஒரு காலனி வீடு மாதிரியோ அந்த வீடுகள் கட்டி கொடுத்து எங்களை அங்கே வந்து குடித்தனமத்தி எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளில் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் நாங்கள் ரெட்டிப்பான மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா நாங்கள் இதை விட்டு வேறு வேலை வந்து புதுசாக கற்றுக்கிட்டு போகக்கூடிய அளவில் வயசும் இல்லை மனசும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிக்கும் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளி மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்றும் அங்கே தொடர்ந்து இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தற்காலிக தொழிலாளி அவர்களுக்கும் சேர்த்து இந்த இழப்பீடும் அவர்களுக்கான நிலம் 5 ஏக்கர் நிலமும் வீடும் அரசு கொடுக்குற பட்சத்தில், இது அரசு ஏற்று நடத்த தயங்குற பட்சத்தில், சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இதையும் செய்யணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்குது. அது
அதனால அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் இதுவரையும் அவங்கள்ட்ட எந்த கோரிக்கையும் நாங்கள் கேட்டது கிடையாது. தாய் உயிரோடு இருக்கும்போது ஓடி விளையாண்ட மகிழ்ச்சி மரணத்துக்கு பிறகு இருக்குமா? தாயை தவிர யார்கிட்டையும் அப்படி ஓடியவோ விளையாடவோ சாடவோ பிடிக்கவோ முடியாது. அவளே இல்லை, அப்போ எப்படி இருக்கும்? அதாவது மனிதர்களே இல்லாத இடம் மாதிரி வறண்டு போயிருக்கும். அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. பட் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்களான தேயிலை தோட்டத்தில் இருந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டியோட கல்லறை இன்னும் அந்த ஊரில் தான் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நடந்த இடம் அங்கே தான் இருக்குது. நாங்கள் படித்த, எங்களை படிக்க வச்ச, எங்களுக்கு கல்வி கொடுத்த அந்த பள்ளிக்கூடம் அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் போய் வந்த கோயில், ஆலயம், நாங்கள் ஓடி ஆடி விளையாண்ட இடமெல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே காடாகுது, எல்லாமே வனமாகுது. நாங்களே இன்றைக்கி அந்த காட்டுக்கும் அந்நியமாக எங்களையே ஆக்குறாங்க. இது அங்கே எஸ்டேட் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊருங்கிற நினப்பு எங்களுக்கு இருக்கும். போய் வந்து இருப்போம், போகிறோமோ இல்லையோ ரெகுலராக அங்கே ஊருக்கு இருக்குன்னு நினச்சா போகலாங்கிற ஒரு 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 சூழலாகவும் இருக்கும். எஸ்டேட்டுக்கு தொடர்பு இல்லாமல் சுற்றுலா நோக்கத்தில் ஒரு நாள் 2 நாள் ஊருக்கு வந்து தங்கிட்டு போகிறவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு, அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து அதை இன்றைக்கி அங்கே அந்த ஊரை உருவாக்குன, அந்த எஸ்டேட்டை உருவாக்குன அந்த மண்ணின் மக்கள், அங்கே அந்த மண்ணின் மக்களான எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுறதான் கேலி கூத்தாக இருக்குது. காசு இல்லை அதனால் நீ போகாத, காசு இருக்கா நீயே வேணாலும் போய்க்கலாம். 2 பேரையும் ஒன்று கிடையாது. சுற்றுலா நோக்கத்தில் வர்றவங்களும் அந்த மண்ணின் மக்களும் ஒன்று கிடையாது. நாங்கள் வேறு, சுற்றுலா மக்கள் வேறு. நாங்கள் சுற்றுலா நோக்கத்தில் போகலை. வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழல் நிச்சயம் தான் புரியலை. எல்லா மக்களுக்கும் வேலையும் கொடுத்து இருப்பிடம் கொடுத்து வாழ்ந்த இடம் இன்னைக்கு மிருகம் வாழக்கூடிய தோலையாக மாறப்போகுது. ஆனால் இப்போ அந்த இருக்கிற குறை மக்களே என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல. மானழுக மயில் அழுக மாட புறா தான் அழுக, இன்னும் கொஞ்சம் தான் அழுக, இருந்து கொஞ்சம் தான் அழுக, மானழுக எப்பா மயில் அழுக என்னும் தான் அழுக. இன்னும் கொஞ்சம் தான் அழுக, இருந்து கொஞ்சம் தான் அழுக, அழுக எப்பா மயில் அழுக என்னும் தான் அழுக. தெருவி தெருவா நின்று அழுக, ஸ்ரீமத்துரா காணாட காணாட மயிலாட தானும் நின்னாட, காணாட நின்னாட நானும் விளையாட, இன்னும் கொஞ்சம் தான் அழுக, இருந்து கொஞ்சம் தான் அழுக, மானழுக எப்பா மயில். பத்து முறி வீட்டை விட்டு போகிறோம், நாங்க பாடுபட்ட காட்டை விட்டு போகிறோம். 10 முறி வீட்டை விட்டு போகிறோம், நாங்க
பாடுபட்ட காட்டை விட்டு போகிறோம், வாழ வச்ச ஊரை விட்டு போகிறோம், வாழ வச்ச ஊரை விட்டு போகிறோம், நாங்க வளர்த்தெடுத்த ஊரை விட்டு போகிறோம். ஆனா எங்கேதான் போக போறோம் தெரியல. மாஞ்சோல மறந்து போகுமா? நாம் பிறந்த மண்ணு மாஞ்சோல மறந்து போகுமா? என்ன வளர்த்த மண்ணு மாஞ்சோல மறந்து போகுமா? எல்லாருக்கும் பிறந்த மண்ணு இருக்குது, எங்க பிறந்த மண்ணு மாஞ்சோல அழியுது. எல்லாருக்கும் பிறந்த மண்ணு இருக்குது, எங்க பிறந்த மண்ணு மாஞ்சோல அழியுது. வரலாறு எங்களதான் மறைக்குமா? வரலாறு எங்களதான் மறைக்குமா? நாங்க வாழ்ந்த கதை இனிமேல சொல்லுமோ? எங்க மாஞ்சோல தாய நாங்க இழக்கிறோம், எங்க மாஞ்சோல தாய நாங்க இழக்கிறோம், எங்க மாஞ்சோல தாய நாங்க இழக்கிறோம்.